Today I'm in the process of seeing a patient. This lady before me, her name, உங்க பேர் என்ன சொல்லுங்க? Vasanta. Vasanta. She is 76 years old. She is a resident of Chennai. So she was told, இப்போ உங்களுக்கு இந்த கேமரால நான் கேட்குற கேள்விக்கு பதில் சொல்றதுக்கு ஏதாவது ஆட்சேபனை இருக்கா? இல்லை. இல்லை. இப்போ நீங்க சொல்றதை வச்சுட்டு இதை வந்து சும்மா எஜுகேஷனல் பர்பஸுக்காக மட்டும்தான் யூஸ் பண்ணுவேன், விளம்பரத்துக்கோ எதுக்கோ கிடையாது. சரி, இப்போ நான் உங்கள்ட்ட இங்கிலீஷ்லயும் கேட்கறேன், தமிழ்லையும் கேட்பேன். தமிழ்லயே கேட்கட்டா? சார் நீங்க வந்து இன்னைக்கு எதுக்காக என்ன பார்க்க வந்தீங்க? சார், என்னுடைய ஒய்ஃபுக்கு கால் முட்டி வலி இருக்கிறதுனால ஆர்த்தோ டாக்டர் பார்க்கணும்னு சொன்னதுனால நாங்கள் டாக்டர் பார்க்க வந்திருக்கோம். யார் உங்களை ரெஃபர் பண்ணா? இல்லை என்ன யாரும் ரெஃபர் பண்ணல? இல்லை, முதல்ல வந்து நாங்கள் வந்து எங்கள் ரிலேட்டிவ் ஒருத்தர் இன்ட்ரடியூஸ் பண்ணி விட்டார், டாக்டர் சம்பத் குமார் சொல்லி மாம்பலம் ராஜு நர்சிங் ஹோம் போய் பார்த்தோம். அவர் அங்கே எக்ஸ்ரேலாம் எடுத்து பார்த்த பிறகு இந்த இவருக்கு வந்து என் ஒய்ஃபுக்கு வந்து ரீப்ளேஸ்மெண்ட் பண்ணணும்னு சொல்லி டாக்டர் சொன்னார். அது சொன்னதுனால நான் வந்து சரி பண்ணலாம்னு சொல்லி வெயிட் பண்ணேன். பெயின் அதிகமாக இருக்கிறனால சரி தாம்பரத்தில் வீட்டுக்கு பக்கத்தில் டாக்டர் வெங்கடாச்சலம் இருக்காருன்னு சொல்லி எனக்கு பெங்களூர்ல இருந்து ஒரு பிசியோதெரபி எனக்கு நம்பர் கொடுத்தா எனக்கு. அதனால அவரை கன்சல்ட் பண்ணி ஒரு செகண்ட் ஒப்பீனியன் மாதிரி நமக்கு தெரிஞ்சுக்கலாம். என்ன வீடு பக்கத்தில் இருக்கிறதுனால நான் வந்து கன்சல்ட் பண்ணி ஆப்ரேஷன் பண்ணிக்கலாம் சொல்லிட்டு ஆப்ரேஷன் பண்ணிக்கலான்ட்டு நேத்திக்கு நீங்க என்ன ஃபோன் பண்ணீங்க? நேத்திக்கு ஃபோன் பண்ணேன். நீங்க நேத்திக்கு ஃபோன் பண்ணும்போது நான் என்ன சொன்னேன் உங்ககிட்ட? சொன்னார், அதாவது டாக்டர் என்ன சொன்னார், நான் வந்து ரீப்ளேஸ்மெண்ட் பண்றதில்லை, இப்போ விட்டுட்டேன், பண்றது இல்ல, இன்ஜெக்ஷன் மூலமா பண்ணி பார்த்துட்டு இருக்கேன் அப்படின்னு சொன்னார். சரி, இன்ஜெக்ஷன் பண்ணி எதுவோ பண்ணாலும் டாக்டர் கன்சல்டேஷன் பண்ணணுங்கிறதுக்காகவே ஓப்பன் மைண்ட் இருந்தது. ஆமா, ஓப்பன் மைண்ட். எதுவா இருந்தாலும் சரி, எனக்கு ஒய்ஃப் வந்து நடக்கணும், பெயின் இல்லாம இருக்கணும், அவ்வளவுதான் எனக்கு வேணும். அது எந்த ட்ரீட்மெண்ட் கொடுத்தாலும் டாக்டர் கொடுத்தாருன்னா ஓகே. இன்ஜெக்ஷன் ட்ரீட்மெண்ட் வந்து நீ ரீப்ளேஸ்மெண்ட்டோட ஈஸி தானே? அது தெரியாம வலி இல்லாம இருந்தா ஓகே. வலி இல்லாம இருந்தா நீ ரீப்ளேஸ்மெண்ட்ல உங்களுக்கு வந்து தரையில எல்லாம் உட்கார முடியாது. இப்பவும் உட்கார்றது இல்லையே. உட்கார்றது இல்ல. யாரோ உங்களுக்கு சொந்தக்கார அவர் பண்ணிட்டு இருக்கால, பண்ணிட்டு அவளும் உட்கார்றது இல்ல. அவ வந்து காலை மடக்கிண்டு இது மேல உட்கார்றே தரையில கிராஸ் சப்பளம் இந்த கால் பண்ணிட்ட பிறகு பழைய கால் பண்ணிட்டதுல உட்கார முடியாது. ஆனா இந்த ட்ரீட்மெண்ட் பண்றதுல இந்த ஆபரேஷன் இல்லாம ஊசி போடுறோம் இல்லையா, அதுல பண்ணலாம். அப்படியா? உட்காரலாமா? நிச்சயமா தரையில உட்காரலாம். ரொம்ப சந்தோஷம். அப்படி பண்ணினா அந்த மாதிரி சூட்டபிளா இருந்தா உங்களுக்கு நல்லா இருக்கும்ல? தாராளமா சார். எனக்கு வேண்டிய கியூர் ஆகணும், அவ்வளவுதான். டாக்டர் கிட்ட கொடுத்துட்டோம் பொறுப்பை, அவர் பாத்துக்கிறார். சுவாமி முன்னாடி கால் முழங்க இது சப்ளாமெண்ட் நம்ம உட்காந்துட்டு பூஜை பண்ணணும். ஏன்னா வரலட்சுமி நம்பலாம் கரெக்ட். அதுக்கு பண்றதுக்கு முடியறது சேர்ல உட்காந்துட்டு பண்ணும்போது கஷ்டமா தான் இருக்கு. வேற வழி இல்லாம தான் இந்த 2-3 வருஷமா பண்ணிட்டு இருக்கோம். சரி, தேங்க்யூ சார். வந்து உங்களோட அனுபவத்தை சொன்னதுக்கு நன்றி. இப்போ நான் வந்து உங்களுக்கு வழி சொல்லியிருக்கேன் என்ன அப்படின்ட்டு. ஆலோசனை பண்ணிட்டு நீங்க வந்து போய் நீங்க யோசனை பண்ணிட்டு வாங்க. பண்ணிட்டு அப்புறமா நீங்க ஃபோன் பண்ணுங்க. நான் ஃபோன் பண்றேன். தேங்க்யூ சார். தேங்க்யூ. ரொம்ப சந்தோஷம் சார். தேங்க்யூ. உங்களுடைய கைடன்ஸ் வேணும் எப்பவுமே. தேங்க்யூ. நாளைக்கு முன்ன எனக்கும் நீ ப்ராப்ளம் வந்து ஏஜ் ஆகி வந்ததுன்னா அது உங்ககிட்ட தான் வரணும். சரி, ரைட், போயிட்டு வாங்க. தேங்க்யூ. ஆல் தி பெஸ்ட்.